உலக உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை கௌரவிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி காவேரி மருத்துவமனை சார்பில் ஓசூரில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசுகையில், உறுப்பு தானம் என்பது உயிர் கொடுக்கும் உயர்ந்த செயலாகும். ஒருவரின் உறுப்பு தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே பொதுமக்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பொதுமக்களிடையே உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் காவேரி மருத்துவமனையின் முயற்சிகளை அவர் பாராட்டினார். நிகழ்ச்சியில் ஓசூர் சார் ஆட்சியர் திருமதி ஆக்ரிதி சேத்தி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். தமிழக அரசு உடல் உறுப்பு தானம் தொடர்பான சமூக விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வரும் நிலையில் காவேரி மருத்துவமனையும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களிடையே உறுப்பு தானத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து வருகிறது. உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் குடும்பத்தினரை கௌரவித்ததுடன் பொதுமக்களிடையே உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி சமூக பொறுப்புணர்வை வலியுறுத்தும் முக்கிய நிகழ்வாக அமைந்தது. இந்நிகழ்ச்சியில் காவேரி மருத்துவமனை மருத்துவ இயக்குனர் டாக்டர் PT அரவிந்தன், மூத்த பொது மேலாளர் திரு ஜோஷ் வார்கிஸ் ஜாய், துணை மருத்துவ நிர்வாகி டாக்டர் ஸ்ரீராம ஜெயம் மற்றும் மருத்துவர்கள், பணியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆகஸ்ட் 13 உலக உறுப்புகள் தானத்திற்கான தினம். இந்த தினத்தில் சென்ற வருடமும் காவேரி மருத்துவமனை சார்பாக உடல் உறுப்புகளை தானம் செய்த அவர்களின் குடும்பத்தினை கௌரவிக்கும் வரையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மேலும் மக்களை உடல் உறுப்புகள் தானம் செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உடல் உறுப்புகள் தானம் அப்படின்றதுல இந்தியாவிலே முன்னோடியா இருக்கு. நம்ம இந்த வேர்ல்டு இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை பரவலாக பேசுறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு உறுப்பு தானத்துக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு தெளிவான கைட்லைன்ஸை உருவாக்கி இதுல எந்த விதமான மால் பிராக்டிஸும் இல்லாத மாதிரி ஒரு தெளிவான வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வச்சு அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல எலிஜிபிள் டோனர்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெல் டிஃபைன்டு சிஸ்டம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சில தரவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 7800 உறுப்புகள் தமிழ்நாட்டில் தானமாக பெறப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றது உண்மையிலேயே நமக்கு மிக பெருமையான ஒரு விஷயம். இதுல இருக்கும்போதே நம்ம மருத்துவ விதிகளுக்கு உட்பட்டு கிட்னி, பார்ட் ஆஃப் த லிவர் இதெல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். பட் நம்மளுடைய இறப்புக்கு அப்புறமும் நம்மளுடைய இதயம் துடித்து கொண்டிருக்கலாம், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய லங்ஸ் சுவாசித்து கொண்டிருக்கலாம், நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் இன்னொருத்தருக்கு ஒரு உயிரா இருக்கலாம். அதனால உறுப்பு தானம் அப்படின்றது உயிர் தானம். அதை எல்லாரும் மனதில் கொண்டு கண்டிப்பான முறையில் நம்ம ஒரு ஆர்கன் டோனரா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஒரு பாடி டோனரா இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்மளோட ரிலேட்டிவ்ஸுமே நம்ம ஒரு ஆர்கன் டோனரா, பாடி டோனரா ஆக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு பாத்தீங்க அப்படின்னா ஆர்கன் டோனர்ஸை கௌரவிக்கும் வகையில் அவர்களுடைய இறுதிச் சடங்கு போது அரசு மரியாதை செலுத்துவதற்கான நடைமுறைகளையும் வகுத்து அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஆர்கன் டோனர் இதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். இப்போ உதாரணத்துக்கு கடைசியா நம்மளுடைய காவிரிப்பட்டினத்தை சார்ந்த ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் உயிரிழந்தது பெங்களூர்ல. நாங்க பெங்களூர்ல நாங்க ஆர்கன்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், நான் உயிரிழந்தாலும் என்னுடைய அவங்க உயிரிழந்தாலும் அவருடைய உறுப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படும் அப்படின்றதுக்காக அவர்கள் குடும்பத்தார்கள் அனைவரும் இணைந்து இங்க நம்மளுடைய மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அவர்களுடைய உறுப்புகளை தானம் கொடுத்தார்கள். அவருக்கு இந்த அந்த நல்ல ஆத்மாவிற்கும் இந்த நல்ல ஆத்மாவின் குடும்பத்திற்கும் இந்த தருணத்தில் என்னுடைய மரியாதைகளையும் அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கன் டொனேஷனுக்கு பின்னாடியும் பல நெகிழ்ச்சியான கதைகள் இருக்கின்றன. இந்த ஒரு ஆர்கன் டொனேஷன்ன்றது ஒரு நபருடைய ஆர்கன் டொனேஷன்ன்றது பல்வேறு குழந்தைகளை, பெரியவர்களை, சிறார்களுக்கு ஒரு மறுவாழ்வாக இருக்கிறது. அவர்கள் இந்த பூமியில் தொடர்ந்து இயங்குவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கிறது. அதனால ஒரு கடவுளுக்கு நிகராக இந்த ஆர்கன் டொனேட் செய்பவர்கள் போற்றப்படுகிறார்கள். அதனால இந்த தருணத்தில் நாம் அனைவரும் மேலும் தமிழ்நாட்டில் இயன்றவரை இந்த உறுப்பு தானம் என்பதை இன்னும் அதிகமாக செய்வோம் என்பதை ஒரு உறுதி கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த காவேரி மருத்துவமனைக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.